வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் ஒரு அவமானத்தோட சந்திக்கக்கூடிய விஷயம், பேசும்போது வாயிலிருந்து துர்நாற்றம் வர்றதுதாங்க. சரிங்களா? இந்த வாயிலிருந்து துர்நாற்றம் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள், எப்படி நாம அதை தடுக்கிறது, அதை பத்தி விரிவா பார்த்துருவாங்க. வாயிலிருந்து துர்நாற்றம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் ஓரல் ஹைஜீன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்கல அல்லது சரியா இது பண்ணல அப்படின்னா வாயில இயற்கையாவே சில பாக்டீரியாக்கள் இருக்குங்க. இந்த பாக்டீரியா இந்த உணவுப் பொருட்களை ப்ராசஸ் பண்ணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு VSC அப்படின்னு சொல்லுவோம், volatile சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைட், அப்புறம் மெத்தில் மெர்காப்டான் அப்படிங்கிற மாதிரியான காம்பவுண்ட்ஸை இந்த பாக்டீரியா ப்ராசஸ் பண்றது மூலமா உருவாக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் வாயில தருது. ஸோ இது அடிப்படை காரணம். ஆனா இது வெறும் நம்ம வாய் கொப்பளிக்காதனால மட்டும்தான் வருதா? கிடையாதுங்க. உங்களுக்கு வாயில கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பல் சொத்தை, அப்புறம் கம் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் வறண்ட வாய், ஏதோ ஒரு நீர்ச்சத்து குறைபாட்டுனாலேயோ அல்லது சில மருந்துகள்னாலேயோ தண்ணீர் சரியா குடிக்காதனாலேயோ நிறைய பேருக்கு வாய் எப்பவுமே ஒரு வறட்சி இருந்துட்டே இருக்குங்க. இந்த எச்சில் சரியா சுரக்காதனால இது வாஷ் அவுட் ஆகாது. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள் அதிகமாகி வாய் துர்நாற்றம் வரலாம். அப்புறம் நாக்கு மேல நிறைய பேருக்கு வெள்ளை பகுதியில் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அதை சரியா கிளீன் பண்ணலனாலும் இந்த மாதிரி கெட்ட பாக்டீரியாக்கள் உடம்புல வாயில அதிகம் ஆகலாம். அப்புறம் முக்கியமானது புகைப்பிடிக்கும் பழக்கம், அதே மாதிரி ஆல்கஹால், அப்புறம் பாத்தீங்கன்னா புகையிலை போடும் பழக்கம், சில விதமான உணவுகள், அது முக்கியமா இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு அசௌகரியமான ஒரு நாற்றத்தை உண்டாக்கலாம். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு இருக்கும், உடல் பருமன் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த நெஞ்சு கரிப்புனால வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இவங்களுக்கும் வாய் துர்நாற்றம் காமனா இருக்குங்க. உங்களுக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு, இது இல்லாம நிறைய லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு இந்த வாய் துர்நாற்றம் அதிகமாகலாம். ஸோ அப்போ இந்த வாய் துர்நாற்றத்துக்கான தீர்வு என்னது பார்ப்போம் வாங்க. சரியா நீங்க 2 வேளை ஒரு நாளைக்கு பிரஷ் பண்றீங்க, சாப்பிட்ட பிறகு நீங்க நல்லா வாய் கொப்பளிக்கிறீங்க அப்படின்னாவே 75% வரைக்கும் இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் பல மடங்கு குறையுங்க. மவுத் வாஷ் யூஸ்ஃபுல்லா இருக்குமானா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான். பட் மெடிக்கேட்டட் மவுத் வாஷை விட சாதாரண தண்ணியில் வாய் கொப்பளிச்சாலே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். இது இல்லாமல் அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்கொள்றதுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய லாக்டோபெசிலஸ், அப்புறம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சலிவேரியஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மருந்துகள் மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நல்ல பாக்டீரியாக்கள் இது போய் கெட்ட பாக்டீரியாக்களை ரீப்ளேஸ் பண்ணி இது இந்த வாய் துர்நாற்றத்தை குறைக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. அப்புறம் கட்டாயம் வாழ்க்கை முறை மாற்றங்கள், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு உடல் பருமனை குறைக்கணும் ஒன்று, அப்புறம் நைட் லேட்டாக சாப்பிட்றதை குறைக்கணும், ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு மது அருந்தும் பழக்கத்தை குறைக்கணும், புகைப்பிடிக்கும் அல்லது உங்களுக்கு புகையிலை போடும் பழக்கம் இருக்கிறவங்க அதை குறைக்கணும். இந்த மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்களையும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி பொதுவாக மக்கள் நினைக்கிற அளவுக்கு உணவு மிகப்பெரிய காரணம் கிடையாது. மெயினாக உணவை நம்ம வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் ப்ராசஸ் பண்ணுறதுல தான் பிரச்சனை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுங்க.